தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த திட்டம் பிரித்தானிய உளவுத்துறை விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. இலங்கையை விட்டு வெளியேறுகின்றார் நாமல் ராஜபக்ஷ. யாழ்ப்பாணத்தில் துரத்தி துரத்தி வாழ்வெட்டு, பட்டப்பகலில் நடந்த பயங்கரம். எதிர்காலத்தில் இலங்கையில் நிலநடுக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மையம் மற்றும் கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களையும் இணைத்து இந்த திட்டத்தை தயாரித்து வருவதாக புவியியல் மற்றும் சுரங்கப் பணியகம் கூறியுள்ளது. மொனராகலை புத்தள பிரதேசத்தில் அண்மையில் ஏற்பட்ட சிறிய நில அதிர்வுகள் காரணமாக அப்பகுதி தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பணியகத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் ஜனக அஜித் பிரேம மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதன் தாக்கம் இலங்கையை பாதிக்கலாம் என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திற்கு இந்தியா அறிவிக்கவில்லை என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்புலி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி மகிழடி வைரவர் கோவில் பகுதியில் நேற்று மாலை இளைஞர் ஒருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரு குழுக்களுக்கிடையில் தொடர்ச்சியாக முறுகல் நிலை இருந்து வருவதாக அச்சுவேலி காவல்துறையினர் கூறுகின்றனர். இந்த நிலையில் ஒரு குழுவைச் சேர்ந்த இளைஞன் அச்சுவேலி நகருக்கு வந்திருந்த நிலையில் மற்றைய குழுவைச் சேர்ந்தவர்கள் அவரை துரத்தி துரத்தி வாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவத்தில் பாரதி வீதி பத்தமேனியைச் சேர்ந்த 27 வயதான இளைஞன் ஒருவரே வாள்வெட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த நிலையில் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நீண்ட காலத்திற்கு தானோ அல்லது தனது குடும்ப உறுப்பினர்களோ இலங்கையை விட்டு வெளியேற மாட்டோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ஷ இலங்கையை விட்டு வெளியேறுவதற்காக காவல்துறையின் அனுமதி அறிக்கையை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்துள்ளதாக வெளியான தகவல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். எனக்கு நிரந்தர வதிவிற்காக அல்லது நீண்ட நாட்களுக்கு கூட நாட்டை விட்டு செல்ல எந்த திட்டமும் இல்லை. நானும் எனது குடும்பமும் இலங்கையில் இருக்கின்றோம். நாட்டை விட்டு செல்வதில் நம்பிக்கை இல்லை என்றார் அவர். தேர்தலை நடாத்துவதற்கான திகதியை விரைவில் அறிவிக்குமாறு தேசிய மக்கள் சக்தி தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான கோரிக்கையை எழுத்து மூலம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் மார்ச் 9ஆம் திகதி தேர்தல் நடைபெறும் என உள்ளூராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கான நிதி ஒதுக்கீடு இல்லாததால் உரிய திகதியில் தேர்தல் நடத்தப்படாது என்று தேர்தல் ஆணையகத்துக்கு பின்னர் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் 2023ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் தடுத்து நிறுத்தப்படுவதை தடுக்குமாறு நிதி அமைச்சின் செயலாளருக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த உத்தரவின்படி இலங்கையின் உச்ச நீதிமன்றம் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதன் முக்கியத்துவத்தை அடிப்படை மனித உரிமையாக கருதி செயற்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவிக்கின்றது. எனவே உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி உள்ளூராட்சி தேர்தலை விரைவில் நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையகம் மேற்கொள்ள வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் சுகயீனம் காரணமாக நேற்று உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் போதைப்பொருள் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டு வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் குறித்த நபருக்கு நேற்று திடீர் சுகவீனம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவத்தில் கருணாரத்ன பண்டார என்ற 56 வயதான நபரே உயிரிழந்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டிலிருந்து வெளியேறியமைக்கு பின்னாலிருந்து பாதுகாப்பு குறைபாடுகள் அறிக்கையிலிருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே இந்த அறிக்கை கடந்த வாரத்தில் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட போது சில தகவல்கள் கசிந்துள்ளன. இதன் அடிப்படையில் முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அப்போது பதவியில் இருந்த கோட்டாபய ராஜபக்ஷவின் பணிப்புரைகளை உரிய முறையில் செயற்படுத்தவில்லை என்று குற்றச்சாட்டு அறிக்கையில் இருப்பதாக அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பொதுஜன பெரமுன கட்சியினர் கோரி வருகின்றனர். கோட்டாபயவின் வெளியேற்றத்திற்கு பின்னால் இருந்த பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பான ஆணைக்குழுவில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட, முன்னாள் இராணுவ தளபதி தயார் ரத்னநாயக்க மற்றும் முன்னாள் விமான தளபதி ரொசான் குணதிலக ஆகியோர் அங்கம் வகித்தனர். இந்த குழுவின் அறிக்கையின்படி முன்னதாக கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி மாளிகையில் போராட்டக்காரர்களின் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்த போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர மாளிகைக்கு அருகில் சென்று போராட்டம் நடத்தியமை பாதுகாப்பு குறைபாட்டில் முக்கிய சம்பவம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் கோட்டாபய ராஜபக்ஷவின் மீரிகன இல்லத்தை சுற்றி ஆர்ப்பாட்டங்கள் நடக்கப் போகின்றமை தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் அறிந்திராமை மற்றும் ஒரு பாதுகாப்பு குறைபாடு என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எனினும் தாம் அதனை முன்கூட்டியே அறிந்திருந்ததாகவும் உரிய இடங்களுக்கு தகவல்களை வழங்கியதாகவும் அரச புலனாய்வு பிரிவின் உயர்மட்டம் தெரிவித்துள்ளது. எனினும் அதற்கான ஆதாரத்தை அது சமர்ப்பிக்கவில்லை என்று இன்றைய ஆங்கில செய்தித்தாள் ஒன்று கூறுகின்றது. புலம்பெயர் தமிழர்களின் பங்களிப்புகளால் மாணவர்களிடையே பரவும் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த முடியுமென மட்டக்களப்பு மெதடிஸ் மத்திய கல்லூரியின் அதிபர் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசேட செவியின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், போதைப்பொருள் வியாபாரிகள் தமது வர்த்தக இலக்காக தற்போது பாடசாலை மாணவர்களை பயன்படுத்துகின்றனர். ஏனென்றால் போதைப் பொருட்களை பாடசாலை மாணவர்களிடம் விதைத்துவிட்டால் அதிகமானோருக்கு இதை வர்த்தகம் செய்து அதிக லாபம் பெறலாம் என்ற நோக்கு காணப்படுகின்றது. இந்த வியாபாரிகள் வர்த்தக நோக்கை மட்டுமே கையாள்கின்றார்களே தவிர இதனால் ஏற்படும் பின்விளைவுகளை அவர்கள் கருத்தில் கொள்வதில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவுகள் மூலம் தற்போது மாணவர்களிடையே பரவும் போதைப்பொருள் பாவனை கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பங்களாதேஷிடமிருந்து பெற்ற கடன் தொகையை திருப்பி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை இலங்கை மேற்கொண்டு வருகின்றது. இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பை பராமரிக்கும் வகையில் இந்த பணம் பெறப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அரசாங்கம் இலங்கைக்கு ஆதரவாக பல சந்தர்ப்பங்களில் தொகையை செலுத்தும் திகதியை ஒத்திவைக்க ஏற்பாடு செய்துள்ளது. இந்த 200 மில்லியன் டாலர் கடனை எதிர்வரும் செப்டம்பர் மாதமளவில் செலுத்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது. இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு உயரும் நிலையில் இந்த கடன் மீள செலுத்தப்பட உள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை அந்த நாட்டின் போலீசார் கைது செய்ய முயன்றதாகவும் எனினும் அவர் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பித்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீதிமன்ற உத்தரவுக்கு அமையவே பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இம்ரான்கானின் வீட்டுக்கு போலீசார் சென்றபோதும் அவர் அங்கு இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தேர்தல் ஆணையம் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையிலான விசாரணையில் முன்னிலையாகாமை காரணமாகவே நீதிமன்றம் அவருக்கு எதிராக கைது உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே கடந்த நவம்பரில் நடந்த போராட்டத்தின் போது துப்பாக்கிச் சூடு மற்றும் காலில் காயம் ஏற்பட்டதிலிருந்து இம்ரான்கான் பெரும்பாலும் லாகூரில் உள்ள அவரது வீட்டிலே தங்கியிருந்தார். இந்நிலையில் குறித்த தாக்குதலின் பின்னணியில் பிரதமர் ஹெஸ்பாஸ் ஷெரீப், உள்துறை அமைச்சர் ராணா சவுனாவுல்லா மற்றும் நாட்டின் சக்தி வாய்ந்த உளவு அமைப்பான இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸின் பணிப்பாளர் ஆகியோர் செயற்பட்டதாக இம்ரான்கான் குற்றம் சாட்டியுள்ளார்.
உக்ரைன் ரஷ்ய போர் மீண்டும் தீவிரமடைந்து வரும் நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் ரஷ்ய படைகள் மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக ரஷ்யாவின் கடுமையான அழுத்தத்தின் கீழ் உக்ரைனிய பாதுகாப்பு படைகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் உக்ரைனின் கிழக்கு நகரமான பாக்முட்டில் தீவிரமான சண்டைகள் தொடர்வதால் கடுமையான அழுத்தத்தில் உக்ரைனிய பாதுகாப்பு படைகள் இருப்பதாக பிரித்தானிய உளவுத்துறை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவின் சமீபத்திய புதுப்பிப்பில் ரஷ்ய இராணுவம் மற்றும் வாக்னர் குழுவின் கூலிப்படை போராளிகள் நகரின் வடக்கு புறநகர் பகுதியில் முன்னேற்றங்களை மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மேலும் உக்ரைன் எலைட் யூனிட் மூலம் வலுவாக இருக்கும் அதே வேளையில் பாக்முட்டிலிருந்து கீவுக்கு இருக்கும் மறு விநியோக வழிகள் பெருகிய முறையில் குறைவாகவே உள்ளன என்றும் உளவு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.